மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் 9 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார் வணக்கம். தற்பொழுது 9 மணி நேரத்தை கடந்தும் அங்கு முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அங்குள்ள கள நிலவரம் என்ன? பேச்சுவார்த்தை ஏதும் நடைபெற்றதா? அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். நிச்சயமாக இன்று அதிகாலை 8:30 மணி அளவில் தொடங்கிய இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி போராட்டமானது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் ஒரு முறை கைது செய்ய முற்பட்ட போதும் அதிலிருந்து மீண்டும் திரும்ப இந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அது தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் தற்போது முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் சேர்ந்து இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 9 மணி நேரத்தை கடந்து இந்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சற்று முன்னதாக வரும் திங்கட்கிழமை அன்று காவல்துறையினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் என முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக அறிவித்திருந்தனர். இருந்த போதிலும் முழுமையாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு நோட்டீஸோ அல்லது ஒரு கடிதமோ வேண்டும் என்றும் அதற்கு பின்னரே தாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவோம் என்று தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் திங்கட்கிழமை வரையாவது நாங்கள் முழுமையாக இந்த சுங்கச்சாவடியை இலவசமாக வழங்குவதாகவும் தற்போது தெரிவித்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும். அதன் பிறகு இந்த போராட்டம் வாபஸ் பெறுமா அல்லது இது மீண்டும் இன்று இரவு முழுவதும் தொடருமா என்பது தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.